தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டேஞ்சரஸ் டு தமிழ்நாடுன்னு பாராளுமன்றத்தில் ரெண்டு பேருடைய வாதத்தையும் கேட்டிருப்பீங்க. என்ன பிரச்சனை நடந்திருக்குது? இது முக்கோண அரசியலா மாறிடுச்சா? தாவேகாவும் அவங்களுடைய டிமாண்டை வைக்கல, கர்நாடகா அவங்களுடைய உரிமையை எடுத்துக்கிறாங்க, மத்திய அரசு மத்தியஸ்தம் பண்ண மறுக்குது அப்படின்னா பாதிக்கப்படுறது தமிழ்நாடு தானே, பாதிக்கப்படுறது தமிழ்நாட்டினுடைய மக்கள், விவசாயிகள் தானே. நிச்சயமா இதில் சகோதரர் மையப்பனும் கோச்சிக்கூடாது, அண்ணன் கனகராஜும் கோச்சிக்கூடாது, நான் பேசுகிறதுல இன்டர்வியூன் பண்ணக்கூடாதுன்னு கேட்டுக்கிறேன். அதாவது கான்ஸ்டிடியூஷனில் இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்டை தீர்க்கிறதுக்கு ஆர்டிகல் 262 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்குது. அதே மாதிரி என்ட்ரி 17 ஆஃப் த ஸ்டேட் லிஸ்ட்டு, என்ட்ரி 56 ஆஃப் த சென்ட்ரல் லிஸ்ட். இந்த விஷயங்களை இரண்டு மாநிலத்திற்கு இடையோ அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையோ நீர் சம்பந்தப்பட்ட ஆற்று நீர் நதிநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டால் அதை சட்டம் போட்டு பாராளுமன்றம் தீர்ப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 262வது பிரிவு சொல்லுகிறது. மாநில பட்டியல் என்று சொல்லக்கூடிய 17 சொல்லுகிறது. ஒன்றிய பட்டியல் என்று சொல்லக்கூடிய மத்திய பட்டியல் 56 சொல்லுது. இல்லைன்னு மையப்பன் சொல்வது அவர் ஒரு வழக்கறிஞர். எப்போ தவறான ஒரு இருங்க சார் இன்டர்வியூன் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இல்லை, நீங்க தவறு தான் சார், நீங்க சொன்னது தப்பு தான். இருங்க, இன்னொரு விஷயம் சார், நான் படிச்சு காட்டட்டுமா சார்? I am the student of the Constitution of India. I am the student of the Constitution. I am doing my PhD in Constitution. You should accept, or otherwise you verify. Sir, I said state has the duty. State has complete onus. சார் ஒரு நிமிஷம் சார், என்ன ஸ்டேட்டஸ் கம்ப்ளீஷன்றீங்க? ஒரு நிமிஷம் சார். ஆர்டிகல் 262 gives parliament the power to provide for the adjudication of any dispute regarding the use, distribution, control of interstate river waters. It also allow parliament to bar the Supreme Court and other courts from exercising jurisdiction over this dispute. வேற என்ன வேணும்? பார்லிமெண்ட்டுக்கு தான் சார் பவர் இருக்கு. பார்லிமெண்ட்டை யார் இன்னைக்கு ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கா? இருங்க சார், நான் பேசிடுறேன். கொஞ்சம் இருங்க சார், நான் பேசிடுறேன் சார். சாரி, கொஞ்சம் இருங்க, நான் பேசிடுறேன். பேசவே இல்லைங்க சார், கையை தூக்கிட்டே இருக்காரு. அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, மேகதாதுவில் அணை கட்ட வேண்டும் என்று 2015 கர்நாடக அரசு ஒரு திட்ட அறிக்கையை கொடுக்கிறது. அந்த திட்ட அறிக்கையை 2018 ஒன்றிய பாஜக அரசு ஏற்றுக்கொள்கிறது. அந்த திட்டறிக்கை ஏற்றுக்கொண்டு கட்டுவதற்கு அது அனுமதி என்கிற அர்த்தத்தை தான் அது கொடுக்குது. அனுமதி என்பதுதான் உண்மை. அனுமதிச்சது அனுமதின்ற அர்த்தம் அனுமதி தான். அந்த திட்டறிக்கை ஏத்துக்கிட்டாவே அனுமதி தானே, அனுமதி தான். அப்புறம் இதை எதிர்த்து உச்சநீதிமன்ற ஒன்றிய அரசு கொடுத்த அந்த அனுமதியை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு செல்லுகிறது. தமிழ்நாடு அரசு செல்லும் பொழுது அதற்கு பதில் மனுவை ஒன்றிய பாஜக அரசு போடுகிறது. என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் இன்னும் அனுமதியே கொடுக்கல, அதுக்குள்ளே இவங்க தேவையற்ற மனுவை போடுறாங்க. அதான் குட்டுன்னு சொன்னார்ல, அதுதான் போடுறாங்க அப்படின்னு சொன்னார். அப்படி அல்ல, அனுமதி கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு காவிரி மேலாண்மை ஆணையம் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி நான் சொல்றது. என்ன விளக்கம்னா, நீங்க கர்நாடகத்தில் மேகதாது அணை கட்ட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் கட்ட முடியாது என்று ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. அது காவிரி மேலாண்மை வாரியம். அந்த காவிரி மேலாண்மை வாரியம் கொடுத்தாலும் உச்சநீதிமன்றம் கொடுத்தாலும் ஒன்றுதான். எப்படி நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய 2018 தீர்ப்பின் அடிப்படையில் தான் அந்த தீர்ப்பை செயல்படுத்துவதற்கு, நதிநீரை முறைப்படுத்துவதற்கு, அணைகளை முறைப்படுத்துவதற்கு காவிரி மேலாண்மை வாரியம் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த ஆணையம் சொல்லுகிறது தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் அணை கட்டக்கூடாது என்று சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உச்சநீதிமன்றம் எந்த அமைப்புக்கு அதிகாரத்தை கொடுத்ததோ அந்த அமைப்பு சொல்லுகிறது. ஆகவே இன்னைக்கு ராஜ்பூஷன் சொன்ன செய்தி என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை சரியாக விளங்கிக் கொள்ளாமல் சொன்ன செய்தி, தவறாக சொன்ன செய்தி. அதை நீங்க ஏத்துக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு உடனடியாக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு, பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கருத்தையும் தெளிவா சொல்லியிருக்காரு. அன்புமணி சொன்னதுல டெக்னிக்கல் பாயிண்டா நீங்க எடுக்கக்கூடாது. யாரு? ஒன்றிய அமைச்சருக்கு அதுக்கான புரிதல் வேண்டும். என்ன அவர் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாரு, அந்த தீர்ப்புல இல்லைங்கிறார். அந்த தீர்ப்பு படி தாங்க ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையம் தாங்க அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. அதன் பிறகு
தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் சொல்லுகிறது அதாவது என்னன்னா மேகதாடு அணை கட்டுவதற்கு தடையே போடுறாங்க. அந்த தடையை எதிர்த்து தேசிய தீர்ப்பாயத்தில் கர்நாடக அரசு அப்ளை பண்ணுது. அந்த கர்நாடக அரசு தென்மண்டல தீர்ப்பாயத்தை வந்து ஸ்டே பண்ணுது. இதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனை. அதை எதிர்த்து இன்னைக்கு வந்து நாம வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் அது அந்த அறிக்கை மட்டும் எழுதுறோம். உச்சநீதிமன்றத்தில் மேகதாதுக்கு துணை அணை தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கு சார். 2018 முடியல, நிலுவையில் இருக்கு. அப்போ நம்ம அதை தான் சொல்றாங்க. உச்சநீதிமன்றத்தில் நல்ல வழக்கறிஞர்களை கொண்டு நீங்கள் வாதாட வேண்டும்னு திமுக உட்பட அனைத்து கட்சியும் சொல்லுதா இல்லையா? தாவேக அரசுகிட்ட சொல்லுதா இல்லையா? எதுக்குன்னா அந்த வழக்கு பெண்டிங்காக இருக்கிற வழக்கில் நீங்கள் வந்து சரியான வழக்கறிஞர் நியமிக்கணும், காவிரி உரிமை மீட்கணும், அணையை கட்டுவதை தடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு எடுத்தாலும் இப்போ தமிழ்நாட்டினுடைய நலனையெல்லாம் மறந்துட்டு கட்சி சார்ந்து வந்து பேசுவது என்பது ஏற்புடையதல்ல. அந்த அடிப்படையில் இன்னைக்கு ராஜ்பூஷன் அவர்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் என்பது தமிழ்நாட்டுக்கு விரோதமானது, தமிழர்களுக்கு விரோதமானது, தமிழ்நாட்டு நலன்களுக்கு விரோதமானது. 2 கேள்வி சார். ஒன்று, கடந்த வாரம் காவிரி நதிநீர் தொடர்பான ஒரு ட்ரிபியூனில் வரும்பொழுது அந்த சம்பந்தமான விஷயம் விவாதிக்கப்படலை. அது ஏன் தமிழ்நாடு அழுத்தம் கொடுக்கலன்ற ஒரு கருத்தை ராமசாமி மையப்பன் வைக்கிறாரு. அதில் நீங்கள் குறிப்பாக உங்கள் கூட்டணியில் உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய தாவேகா அழுத்தம் கொடுக்கல. 2வது புள்ளி, இப்படிப்பட்ட ஒரு கருத்து மத்திய அரசு சொல்லி இருக்குது அப்படின்னும் பொழுது அதற்கும் நீங்க அழுத்தம் கொடுக்கல, வெறும் அறிக்கை மட்டும் வெளியிட்டீங்கன்னா உரிமைகள் பறிபோனதுக்கு பிறகு கதறி எழுவது என்பது சாத்தியமான அர்த்தம் கொடுக்கல. அவர் என்ன சொல்றாரு, நீங்க பெட்டிஷனா போய் ஃபைல் பண்ணலாங்கிறாரு. ஆல்ரெடி இருக்கு சார். ஆல்ரெடி வந்து தீர்ப்பு சொல்லப்பட்டு தீர்ப்பின் அடிப்படையில் ஆணையம் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க சார். அதுக்கு என்ன அப்புறம் பெட்டிஷனா கொடுக்கல? பெட்டிஷன் கொடுக்காம எப்படி வந்து ஜூன் 12 தண்ணி திறந்திருக்கணும் சார். தண்ணி வரல சார். காவிரி ஆணையத்தை விட்டுருங்க, உச்சநீதிமன்றத்தை விட்டுருங்க, மத்திய அரசு விட்டுருங்க, கர்நாடகா விட்டுருங்க. காவிரி தண்ணி நமக்கு கிடைக்கிறதுக்கு என்ன ஏற்பாடுகளை தாவேக அரசாங்கம் செஞ்சது? இல்ல, அவர்கள் வந்து இன்னும் கூடுதல் அழுத்தம் தர வேண்டும். அவங்க வந்து தரலன்றதா அவர் சொல்றது இல்ல. அவர் சொல்றது வேற சார். அவர் சொல்றது என்ன, ஒன்றிய அரசுகிட்ட எந்த தப்புமே இல்லை, உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு தப்பா போணுச்சு அப்படின்னு ஒன்றிய அரசு வந்து அவர் வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அவருடைய வியூவே வேற. தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒன்றிய அரசுடைய வியூவை அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் ஏன் வந்து விஜய் வந்து ராமசாமி சார் ஒரு நிமிஷம், ஏன் வந்து விஜய் அவர்கள் போகக்கூடாதுன்றாங்க? ஏன்னா தீர்ப்பு நமக்கு சாதகமா இருக்கு. ஒரு நிமிஷம், தீர்ப்பு நமக்கு சாதகமாக இருக்கும்போது அதில் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஆகவே தான் விஜய் அவர்கள் போய் பேச்சுவார்த்தை கூடாது, தீர்ப்பின் அடிப்படையில் தண்ணீர் கேட்கணும்னு சொல்கிறாங்க. அது இன்னைக்கு கடிதம் எழுதியிருக்காரு. உச்சநீதிமன்றத்தை வழக்கு இப்போ வரப்போகுது. அதில் எஃபெக்டிவாக இவங்க வந்து ஆக்ட் பண்ண சார். நிச்சயமாக இது சட்ட நடவடிக்கை தான் எடுக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய கோரிக்கை. தமிழ்நாடு அரசு இதில் எஃபெக்டிவாக வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை வந்து மேற்கொள்ளணும். காரணம் என்னென்னா, சுமூக பேச்சுவார்த்தை என்றைக்குமே வந்து ஒரு தீர்வை கொடுத்ததில்லை இது வரைக்கும் நமக்கு இருக்கிற. அதாவது என்ன, 1892 இப்போ அதாவது என்னென்னா பிரிட்டிஷ் ஆட்சியிலேருந்து இந்த பிரச்சனை வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடியே இருக்குது. அது வேறு சோழருடைய காலத்திலேருந்து இது இருக்குது. இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக 1892 இந்த பிரச்சனை இருக்குது. அப்புறம் 1924 அங்கே வந்து கிருஷ்ணராஜசாகர் அணை கட்டும் போதும் தமிழ்நாடு அரசினுடைய அனுமதியோடு தான் மைசூர் அரசு வந்து கட்டியது. அதன் பிறகு அந்த ஒப்பந்தம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு 1974 வந்து ரிவ்யூ பண்ணணும், அதாவது வந்து புதுப்பிக்கணும், ரெனியூ பண்ணணும். சார், புதுப்பிக்கிறதுக்கு பதிலாக கர்நாடகா என்ன சொல்லிடுச்சுன்னா, இல்லை ஒப்பந்தமே முடிஞ்சு போச்சு, ஒப்பந்த காலம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹேமாவதி அந்த கபினி அணையை வந்து அதுங்க வந்து அணை கட்டுறாங்க. அப்போ அனுமதி இல்லாமல் அதிகமான சிறு சிறு அணைகள்லாம் கட்டுறாங்க. இது தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திய போதும் கூட தமிழ்நாட்டினுடைய நலன்கள் குறித்து கர்நாடக அரசு எப்போதுமே கவனத்தில் கொள்வதில்லை, அக்கறை கொள்வதும் இல்லை. ஏன்னா எப்படியெல்லாம் தண்ணீரை தடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் அவங்க கவனமாக இருக்காங்க. இன்றைக்கி சொல்கிற மாதிரி அரசியலுக்காகவும் வந்து மக்களுடைய நலன்கள் மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாக்கப்படுகிறது. ஆகவே வந்து கடைமடை ஒரு கனகராஜன் சொன்ன மாதிரி ஒரு நதின்னு சொன்னாக்கா அதோடைய இயற்கையாக அது எங்கே போகுதோ அது வந்து கடைசி வரையும் போக அனுமதிக்கணும். அதை பயன்படுத்தலாம், அதிலேருந்து திட்டங்களை வகுக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அதை தடுத்து நிறுத்தக்கூடாது. அப்படி தடுத்து நிறுத்துகிற வேலையை தொடர்ச்சியாக செய்து இன்றைக்கி மேகதாட்டு அணையை வந்து கட்டுவதற்கு முயற்சி பண்ணாங்க. மேகதாட்டு அணை கட்டிட்டா டெல்டா பகுதி பாலைவனமாக மாறிவிடும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே சட்டப்பூர்வமாகத்தான் இதை அணுக வேண்டும் என்கிற தீர்ப்பு தான் மக்கள் சொல்லியிருக்காங்க. அதுதான் சரியும் கூட.